எல்லோருக்கும் வணக்கம். இது நம்ம ஏஎஸ்கே டிவி. நம்ம டிவியில் என்ன பார்க்க போகிறோம்னா, விராட் கோலியோட அன்டோல்டு ஸ்டோரி, விராட் கோலியோட கதையை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த பொங்கல் தினம் அன்று இன்னைக்கு நம்ம விராட் கோலியோட அன்டோல்டு ஸ்டோரி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை வந்து இந்த அன்டோல்டு ஸ்டோரி வீடியோ வந்து கிட்டத்தட்ட போன வருஷமே நான் பண்ணலான்னு இந்த விராட் கோலி அன்டோல்டு ஸ்டோரின்ற ஒரு வீடியோவை. பட் அதுக்கான டைம் வந்து எனக்கு அமையலை. இந்த வருஷம் இந்த டைம் இந்த பொங்கல் டைமில் எனக்கு அமைஞ்சிருக்கு. வாங்க விராட் கோலியோட ஸ்டோரியை பார்க்கலாம். விராட் கோலி அவர்கள் வந்து 5 டிசம்பர் 1988 நியூ டெல்லியில் வந்து பிறக்கிறாரு விராட் கோலி அவர்கள். இவங்க ஃபேமிலி வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். இவர் வந்து சின்ன வயசில் ஒரு 5 வயசுலாம் இருக்கும்போது இவர் வந்து கல்லி கிரிக்கெட் உங்க எல்லாருமே தெரிஞ்ச விஷயம்தான். அது வந்து இவர் வந்து பயங்கரமாக விளையாடுவாராம். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் விராட் கோலி வந்து ரொம்பவே சூப்பராக விளையாடுறாரு, கல்லி கிரிக்கெட்டில் வந்து பயங்கரமாக விளையாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லுவாங்களா, நீங்கள் வந்து விராட் கோலி வந்து நல்ல அகாடமியில் சேர்த்து விடுங்க, ஒரு பிரைட் ஃபியூச்சர் வந்து விராட் கோலி இருக்குன்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்களாம். அந்த டைமில் வந்து விராட் கோலியோட அப்பா வந்து விராட் கோலி கிட்ட போய் வந்து கேட்குறாரு, என்னன்னா வந்து உனக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் இந்த கிரிக்கெட் மேலே உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு வந்து கேட்பாராம். எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்குது, நான் கண்டிப்பாக இந்தியாவுக்காக விளையாடணும்னு சொல்லிட்டு விராட் கோலி வந்து சொல்லுவாராம். அப்போ அதை கேட்டோன்னே அவங்க அப்பா வந்து அவரும் வந்து ஒரு பயங்கரமான கிரிக்கெட் ஃபேனு தானா. அப்பா உடனே வந்து ஒரு நல்ல ஒரு அகாடமியில் வந்து விராட் கோலியை வந்து சேர்த்து விடுறாரு. விராட் கோலியும் அந்த அகாடமியில் நல்லாவே வந்து விளையாடுறாரு. கிட்டத்தட்ட 2006 அந்த டைமில் வந்து ரஞ்சிக்கு வந்து இவர் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாரு. நியூ டெல்லின்ற பாருங்க, டெல்லி டீமுக்காக இவர் வந்து ப்ரெசென்ட் ஆகுறாரு 2006. அப்போ ஒரு மேட்ச்சில் வந்து என்ன ஆச்சுன்னா வந்து நைட் வாட்ச்மேன் பேட்ஸ்மேனாக வந்து விராட் கோலி அவர்கள் வந்து இறங்குறாரு. 40 ரன் திட்டத்திட்ட அந்த டேல வந்து அவர் அடிக்கிறாரு. அப்புறமா மிட் நைட்டில் வந்து வீட்டுக்கு போகிறாரு, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் பேசிட்டு வீட்டுக்கு போகிறாரு சந்தோஷமாக. அந்த மேட்ச்சில் ஒரு 40 ரன் அடித்ததில். ஆனால் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்பவே சீரியஸாக இருக்கார். என்னன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு 2 மணிக்கெலாம் ஒரு ஹார்ட் அட்டாக்ன்றது அவங்க அப்பாவுக்கு வந்து வந்திருக்கு. விராட் கோலி அவங்க அம்மா எல்லாருமே சேர்ந்து, அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே சேர்ந்து ஃபோன் பண்ணுறாங்க டாக்டர்ஸ்க்கு. அப்போ அந்த டைமில் வந்து எந்த டாக்டர்ஸுமே ஃபோனை எடுக்கல. ஆம்புலன்ஸ் வரத்துக்குள்ளேயே விராட் கோலியோட கையிலேயே அவங்க அப்பா வந்து இறக்குறாரு. விராட் கோலியோட அப்பா விராட் கோலியை கையை பிடிச்சிட்டு இருக்கும்போதே வந்து இறந்து போகிறாரு. இது வந்து விராட் கோலியோட ஒரு இன்டர்வியூவில் வந்து விராட் கோலி எனக்கு ரொம்பவே சோகமான நாள் அந்த நாள் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்புறமா வந்து என்ன ஆச்சுன்னா வந்து ரஞ்சி டீம் வந்து ஒன்று முடிவு பண்ணிட்டாங்க. டெல்லி டீம் வந்து விராட் கோலி வரமாட்டார், அவங்க அப்பா இறந்துட்டாரு, அதனால வரமாட்டாருன்னு சொல்லிட்டு புது பேட்ஸ்மேன் சப்ஸ்டியூட் வந்து போட க்ளவுஸு பேடெல்லாம் வந்து புது பேட்ஸ்மேன் வந்து கட்டிட்டாரு. ஆனால் யாரோ ஒரு பையன் நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறான் வேகமாக. யார் அந்த பையன்? பேடு, க்ளவுஸு, ஹெல்மெட் எல்லாம் போட்டு தயாராக இருக்கான். யாருன்னு பார்த்தா விராட் கோலி அவங்க அப்பாவோட சடலத்தை வீட்டிலேயே வச்சுக்கிட்டு இவர் வந்து மேட்ச் விளையாட வந்திருக்காரு விராட் கோலி. இந்த மாதிரிலாம் யாருமே வந்து பண்ணுவாங்களான்னு வந்து யாராலுமே வந்து சொல்ல முடியாது. பட் விராட் கோலி வந்து அவ்வளோ டெடிக்கேஷன். அவர் வந்து அந்த மேட்ச் விளையாடலாம்னு சொல்லிட்டு வந்து ஒரு 54 ரன்னு, முன்னாள் வந்து ஒரு 40 ரன் அடிச்சிருப்பாரு, மறுநாள் வந்து 54 ரன் அடிச்சு 94 ரன்னை வந்து அவர் அந்த மேட்ச்சில் அடிச்சிருப்பாரு. அடித்த உடனே வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பா வந்து அடங்கம் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறமா வந்து விராட் கோலி வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாரு. என்னன்னா வந்து அப்பா வந்து இப்போ இல்லை, அதனால் அவருக்கு வந்து எந்த ஒரு சோர்ஸுமே அவருக்கு கிடையாது. ஸோ இவர் மட்டுமே தான் உழைச்சி ஆகணும். ஸோ இவர் ரஞ்சியில் வந்து நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. இவருக்கு ஒரு பிக் கால் வருது. 2008 நடக்க போகிற அண்டர் 19 வேர்ல்டு கப்பில் வந்து விராட் கோலியோட பேரை வந்து அந்த அண்டர் 19 வேர்ல்டு கப்போட ஸ்குவாடில் வந்து சேர்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அவரை வந்து கேப்டனாக அந்த ஸ்குவாடில் எடுத்திருக்காங்க. அண்ட் அந்த டீமில் வந்து ரவீந்திர ஜடேஜா அவர் தான் வந்து வைஸ் கேப்டனாகவும் இருக்கார். விராட் கோலி வந்து அந்த டோர்னமெண்ட்டை வந்து என்ன சொல்கிறது, அந்த டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி 2007 வந்து இந்தியா வந்து ரொம்பவே மோசமான முறையில் வந்து 2007 ஒன் டே வேர்ல்டு கப்பில் லீக் ஸ்டேஜஸ்லேயே வந்து வெளியில் ஏறியிருப்பாங்க. மக்கள்லாம் வந்து ரொம்பவே வந்து அப்செட்டில் இருந்திருப்பாங்க. அப்புறமா தோனி வந்து 2007 T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சிருப்பார். பட் இருந்தாலும் அந்த சோகத்திலேருந்து மக்களால் மீண்டு வர முடியல. அப்போல்லாம் வந்து டெலிவிஷன்லாம் வந்து ஒரு பெரிய, அதாவது சீனியர் ஓடிஐ ஸ்போர்ட்ஸு T20 அதை தான் வந்து காமிப்பாங்க. அண்டர் 19 விளையாடுறதெல்லாம் வந்து அதிகமாக வந்து என்ன சொல்கிறது டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க. பட் முறையாக இந்தியாவில் வந்து 2008 அண்டர் 19 வேர்ல்டு கப்பை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறாங்க, என்னடா இந்த சின்ன பசங்க வந்து வேற லெவல் ஆடுறாங்க, அதுலேயும் விராட் கோலின்ற ஒரு பையன் வந்து வேற லெவல் ஆடுறாரு, இவர் என்ன கண்டிப்பாக இவர் இந்த வருஷம் இந்தியா வந்து வேர்ல்டு கப் ஜெயிச்சிருவாங்களா அண்டர் 19 வேர்ல்டு கப்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பிரமிச்சு விராட் கோலி அந்த யங் டீமை பார்க்குறாங்க. அதை மக்கள் வந்து எதிர்பார்த்த மாதிரியே அந்த வருஷம்
2008 அண்டர்-19 வேர்ல்டு கப்பை வந்து இந்தியன் டீம் வந்து வின் பண்றாங்க. விராட் கோலியோட தலைமையில போன இந்தியன் டீம் 2008 அண்டர்-19 வேர்ல்டு கப்பை வந்து வின் பண்றாங்க. விராட் கோலி வேற லெவல்ல ஆடி இருப்பாருங்க. அப்படியே பிரிச்சிருப்பாரு ஒவ்வொரு பவுலர். நீ யாரா ஒன்னாலும் இரு, நான் உன்னை அடிப்பண்டான்னு சொல்லிட்டு பயங்கரமா அடிச்சிருப்பாருங்க. அண்டர்-19 வேர்ல்டு கப்பை ஜெயிச்சதுக்கு அப்புறமா வந்து என்ன நடக்குதுன்னா, விராட் கோலி வந்து ஒரு 4 மாசம் கழிச்சு இந்தியன் சீனியர் டீமுக்கு வந்து கால் அப் பண்றாங்க. ஒரு சேவாக் அவர்களுக்கு ஓய்வு கொடுத்துட்டு விராட் கோலியை வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இறக்க வந்து இந்தியன் டீம் வந்து முடிவு பண்றாங்க. ஒரு ஃபாரின்ல நடக்கிற ஒரு மேட்சுக்கு விராட் கோலிக்கு சான்ஸ் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. பட் விராட் கோலியால் வந்து அவ்வளோ பெரிய பர்ஃபார்மன்ஸ்ன்றது அந்த ஓப்பனிங் ஸ்பாட்டில் வந்து கொடுக்க முடியல. ஒரே ஒரு 50 மட்டும் அடிச்சிருப்பார் விராட் கோலி அவர்கள். இல்லாமல் அந்த சீரீஸே வந்து ரொம்ப மோசமாக வந்து இந்தியன் டீம் வந்து தோத்ததுனால மக்கள்லாம் வந்து திருப்பியும் வந்து இந்தியன் டீமை வந்து குத்தம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு நீங்கள் சேவாகுன்ற ஒரு பேட்ஸ்மேனை வந்து தள்ளி வச்சுட்டு விராட் கோலின்ற பிளேயருக்கு எதுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு மக்கள்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் பிசிசிஐ அதாவது இந்தியன் கிரிக்கெட் போர்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இந்த மாதிரி பேச ஆரம்பித்தோடனே விராட் கோலி வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து இந்தியன் டீமில் அவருக்கு வந்து சான்ஸே கொடுக்காம அப்படியே வந்து அமுக்கி வச்சிடறாங்க விராட் கோலி அவர்களை வந்து. அப்புறம் விராட் கோலி வேற லெவல்ல உழைக்கிறாருங்க. அதாவது இந்த ரஞ்சி டிராஃபி எந்த டிராஃபி வந்தாலும் வந்து வேற லெவல்ல வந்து ஆடுறாரு விராட் கோலி அவர்கள். அந்த மாதிரி ஆடுறதுனால திருப்பியும் வந்து ஒரு வருஷம் கழிச்சு விராட் கோலிக்கு வந்து இந்தியன் டீம்ல வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க. அந்த தடவை நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால 2009 சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு வந்து விராட் கோலியோட பேரை வந்து இந்தியன் டீம்ல வந்து சேர்க்கிறாங்க. விராட் கோலி அந்த சாம்பியன்ஸ் டிராஃபில ரொம்பவே நல்லா விளையாடி இருப்பாருங்க. அப்புறமா விராட் கோலியை வந்து 2009 அந்த சாம்பியன்ஸ் டிராஃபியில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுனால விராட் கோலியை வந்து இந்தியன் டீமில் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பிசிசிஐ அண்ட் இந்தியன் கிரிக்கெட் போர்டு வந்து முடிவு பண்ணுறாங்க. விராட் கோலி அடுத்து வந்து 2011 கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் தான் அந்த டைமில் வந்து இந்தியன் டீமோட செலக்டர். நிறைய யங்ஸ்டர்ஸை வந்து அந்த 2011 ஓடிஐ வேர்ல்டு கப்பில் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அந்த டைமில் வந்து விராட் கோலி அவர்களோட பேரும் வந்து அந்த வேர்ல்டு கப் லிஸ்ட்டில் வருது. அண்ட் அந்த வருஷம் தான் வந்து அந்த 2011 வேர்ல்டு கப் தான் வந்து நிறைய பெரிய லெஜண்ட்ஸ் யாருன்னா வீரேந்திர சேவாக், சச்சின் டெண்டுல்கர்லாம் வந்து ரிட்டையர் ஆக போட அந்த டைமில் வந்து அந்த வேர்ல்டு கப்பை கண்டிப்பாக ஜெயிச்சிடணும்னு சொல்லிட்டு இந்தியன் டீம் இருக்கிறாங்க. விராட் கோலியோட பேரும் வந்து இந்தியன் டீமில் வந்து சேர்க்கப்படுது. விராட் கோலி வந்து ஸ்டார்டிங்கில் பங்களாதேஷுக்கு எதிராக ஒரு பயங்கரமான ஒரு செஞ்சுரி வந்து விராட் கோலி அவர்கள் வந்து அடிக்கிறாரு. அண்ட் அந்த டோர்னமெண்ட் முழுக்க ஒரு எமர்ஜிங் பிளேயராகவே விராட் கோலி வந்து இருக்கிறாரு. பயங்கரமாக விளையாடுறாரு. ஒரு யங்ஸ்டராக இருந்துக்கிட்டு அந்த ஒன் டே வேர்ல்டு கப் முதல்ல ஆட போகிற ஒன் டே வேர்ல்டு கப், அது சீனியர்ஸு கூட விளையாடுற ஒன் டே வேர்ல்டு கப்பில் வந்து வேற லெவலில் வந்து விராட் கோலி அவர்கள் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. அண்ட் ஃபைனல்ஸில் முக்கியமான ஒரு பார்ட்னர்ஷிப் வித் கம்பீர் வந்து இவர் வந்து அடிச்சிருப்பார். 35 ரன் வந்து அந்த ஃபைனல்ஸை வந்து அடிச்சிருப்பார். அண்ட் கம்பீரோட ஒரு குரூசல் பார்ட்னர்ஷிப்ன்றது வந்து விராட் கோலி வந்து போட்டிருப்பார். என்னன்னா வந்து வீரேந்திர சேவாக் பந்திலே வந்து அவுட் ஆயிடுறாரு. சச்சின் டெண்டுல்கர் 12 ரன் வச்சு அவுட் ஆயிடுறாரு. அந்த டைமில் வந்து என்னன்னா வந்து ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்தே அவனை கம்பீர் ஒரு பக்கம் ஒரு நல்ல ஃபார்மில் தெரிஞ்சார். அண்ட் விராட் கோலி அவர்கள் அந்த மேட்ச்சில் வந்து கம்பீருக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்ததுனால தான் வந்து கம்பீரால் ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடிஞ்சுது. அண்ட் தோனி வரும்போதும் வந்து தோனியால் வந்து நல்லா விளையாட முடியுது. அதுக்கு அடிக்கலாம் வந்து விராட் கோலி அடித்த அந்த 35ன்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அண்டு 2012 நடந்த ஏசியா கப்லேயும் விராட் கோலியோட பேர் இருக்குது. அண்டு டெஸ்ட்டில் வந்து விராட் கோலி வந்து வேற லெவலில் வந்து டெஸ்ட் மேட்சஸில் வந்து விளையாடுறாரு. செஞ்சுரி அப்படியே போட்டுக்கிட்டே இருக்காரு. அந்த 2011 ஒன் டே வேர்ல்டு கப் முடிஞ்ச உடனேவே விராட் கோலி வந்து எல்லாருமே வந்து புகழ ஆரம்பிச்சிடுறாங்க. என்னன்னா வந்து சச்சின் டெண்டுல்கர் வச்ச ரெக்கார்டு 30,000 ரன்னு, அதெல்லாம் யாராலே அடிக்க முடியும்னு சொன்னவங்களாம் இருப்பா ஒரு தலை போதில் இன்னொரு தலை வருதியா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு விராட் கோலி வந்து பயங்கரமாக தூக்கி வச்சு பேசினாங்க. சச்சின் டெண்டுல்கருக்கு ஈக்குவலாக வந்து பேசினாங்க. விராட் கோலி தான் வந்து சச்சின் டெண்டுல்கரோட ரெக்கார்டை உடைக்க போகிறாருன்னு சொல்லிட்டு 2011 வந்து மக்கள்லாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் 2012 வந்து அவரோட பெஸ்ட் நாக்கை வந்து ஆடிருப்பாரு விராட் கோலி அவர்கள். பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு 300+ ஸ்கோர் வந்து சேஸ் பண்ணணும். விராட் கோலி அந்த மேட்ச்சில் வந்து 183 அடிச்சிருப்பாருங்க. விராட் கோலி வந்து கடைசி ஓவரிலும் நின்று 183 ரன்ஸை வந்து அடிச்சிருப்பாரு. அப்படியே கவர் டிரைவ்லாம் அப்படியே பறக்குங்க அந்த மேட்ச்சில். அப்படியே பந்துலாம் அப்படியே பறந்து வேற லெவலில் போகும். அதாவது பாகிஸ்தான் பவுலர்ஸால எதுவுமே பண்ண முடியல. நல்ல பவுலர்ஸ் 2012 அந்த ஏசியா கப்பில். ஆனால் எல்லாருமே போட்டு பிரித்து எடுக்கிறாரு. வேற லெவலில் அடிக்கிறாரு.
183 ரன் வந்து அவரோட ஹையஸ்ட் ஸ்கோர் இன் ஒன் டேல வந்து அவர் வந்து தொடராருங்க. அந்த மேட்சை வந்து வேற லெவல்ல போச்சுங்க. அந்த மேட்ச் வந்து அத்தனை பேர் வந்து அந்த மேட்சை வந்து பார்த்தாங்க, பிரமிச்சு பார்த்தாங்க அந்த மேட்சை. விராட் கோலியோட அந்த ஷாட்ஸ் எல்லாம் வந்து 2013 நடந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபி இந்தியாவில் நடந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபியில் வந்து சேப்பாக்கில் வந்து தோனியோட அந்த 224 வந்து உங்க எல்லாருமே ரொம்பவே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மேட்ச்ல வந்து விராட் கோலி வந்து 107 ரன் வந்து விராட் கோலி வந்து சேப்பாக் டெஸ்ட்ல வந்து அடிச்சிருப்பாருங்க. அதுவும் ஒரு பயங்கரமான ஒரு ஆஸ்திரேலியன் டீமுக்கு எதிராக வந்து 107 ரன் வந்து விராட் கோலி அடிக்கிறதுன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அவர் ஒரு யங்ஸ்டர், அவரால் அடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். பட் செம்மையா அடிச்சிருப்பாரு. சேப்பாக் ஒரு பயங்கரமான டேர்னிங் பிச்சில் வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு டேர்னிங் பிச்சில் வந்து பயங்கரமாக வந்து 107 ரன்ன்றது வந்து விராட் கோலி அவர்கள் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. அண்ட் அடுத்து 3வது மேட்ச்லேயும் வந்து ஒரு 84 ரன் வந்து இவர் வந்து அடிச்சிருப்பாரு. 84 ரன் நாட் அவுட்ன்றது இவர் வந்து அடிச்சிருப்பாருங்க. அண்ட் அடுத்து நடந்த சிபி சீரீஸ் உங்களால் யாராலுமே வந்து மறக்க முடியாது. அந்த சிபி சீரீஸ் மேட்ச் வந்து இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா மேட்ச்சில் வந்து 300 ரன் ப்ளஸ் ஸ்கோர் வந்து இந்தியா வந்து சேஸ் பண்ணணும், அதுவும் சீக்கிரமாக வந்து சேஸ் பண்ணணும்னு இருக்கும்போது 36 ஓவர்லேயே வந்து அந்த மேட்சை வந்து சேஸ் பண்ணிருப்பாங்க. விராட் கோலி மட்டுமே வந்து அந்த மேட்ச்சில் வந்து 100 ரன்ஸ் வந்து அடிச்சிருப்பாருங்க. 100 அடிச்சிருப்பாரு அந்த மேட்ச்சில். வேற மாதிரி விளையாடி இருப்பாருங்க விராட் கோலி. அந்த 100ன்றது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து, அதாவது அந்த மேட்ச் தான் வந்து அவர் இப்போ வந்து சேஸ் மாஸ்டர் நம்ம எல்லாருமே வந்து சொல்கிறோம். சேசிங்கில் வந்து ஒரு கிங் கோலி அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம்ல, அதுக்கு அடிக்கல்னா அந்த சிபி சீரீஸ் மேட்ச் தாங்க. வேகமாக வெறித்தனமாக வந்து விராட் கோலி வந்து அடிச்சிருப்பார். அதுலேருந்தே விராட் கோலி வந்து ஒரு சேஸ் மாஸ்டர் ஆக ஆரம்பிச்சிட்டாருங்க. அப்புறமா வர டெஸ்ட்டில் வந்து 2012 to 13 அந்த டைமில் வந்து விராட் கோலியை வந்து டெஸ்ட் டீமில் வந்து வைஸ் கேப்டனாக வந்து பிசிசிஐ வந்து அறிவிக்கிறாங்க. 2012 to 13 அந்த காலகட்டத்தில் வந்து விராட் கோலி வந்து இந்தியன் டீமோட வைஸ் கேப்டனாகவே ஆகிட்டாருங்க டெஸ்ட்டில். அப்போ எந்த அளவுக்கு விராட் கோலி வந்து டீமை வந்து பயங்கரமாக வந்து டீமுக்காக வந்து விளையாடி இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்களே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் 2014 அதாவது அந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபிலாம் வின் பண்ணதுக்கு அப்புறமா ஆஸ்திரேலியா வந்து வேற லெவலில் இந்தியன் டீமை வந்து ஒரு வாஷ் அவுட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து எல்லா அந்த லெஜண்ட்ஸு தோனி, அதாவது எல்லா வித லெஜண்ட்ஸ், அதாவது சச்சின் டெண்டுல்கர், சேவாக் எல்லாருமே வந்து ரிட்டையர் ஆகிருப்பாங்க. அந்த டைமில் எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயருமே வந்து வந்து என்ன சொல்கிறது ரிட்டையர் ஆகிருப்பாங்க. அது விராட் கோலி கையில் வந்து தோனி ஒரு யங் இந்தியன் டீம் வந்து ஒப்படைச்சிட்டு தோனியும் வந்து 2014 வந்து டெஸ்ட்லேருந்து மட்டும் ரிட்டையர் ஆவாருங்க. அண்டு அதுக்கப்புறமா வந்து விராட் கோலி வந்து ஒன் டே டீம்லையும் T20 டீம்லையும் விராட் கோலியை வந்து ஒரு வைஸ் கேப்டனாகவும் வந்து அவங்க வந்து போடுறாங்க. அண்ட் டெஸ்ட் டீமில் விராட் கோலி தான் கேப்டன். அதாவது விராட் கோலி கேப்டன்சி எடுத்து அந்த டைம்லேருந்தே வந்து விராட் கோலி வந்து சீரீஸாக வந்து வின் பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருக்காருங்க. விராட் கோலி வேற லெவல் ஆடிட்டு இருக்காரு. அண்டு இந்த சைடு டெஸ்ட்டில் எப்படி விளையாடினா ஒன் டேல வந்து பயங்கரமாக விளையாடி நம்பர் 1 பிளேயரெல்லாம் ஆனாருங்க. 2017 வந்து அவரோட கிராஃப்ன்றது வேற லெவலில் உயர்ந்துச்சு. 2017 வந்து என்ன சொல்கிறதுனா, அவர் வந்து 2017 வந்து அவர் வந்து நம்பர் 1 டெஸ்ட் பிளேயராக வந்து விராட் கோலி ஆனார். அண்டு நம்பர் 1 டெஸ்ட் டீமாக இந்தியன் டீம் ஆக்கினார். ஒரு யங் டீமை தோனி வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு. அதை வந்து விராட் கோலி வந்து பயங்கரமாக பில்ட் பண்ணி 2017 அந்த டைமில் வந்து இந்தியன் டீமை வந்து ஒரு நம்பர் 1 டெஸ்ட் டீம் ஆகுதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. இவரோட கேப்டன்சின்றது பயங்கரமான ஒரு மேஜிக். அது மட்டும் இல்லாமல் 2017 வந்து வேற லெவலில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருப்பாருங்க. 2016 அந்த 17 காலகட்டத்தில் 2016 அந்த 17 காலகட்டத்தில் வேற லெவலில் இந்தியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. என்னன்னா, நியூசிலாண்டுக்கு எதிராக ஒரு சீரீஸ் வந்து இந்தியா ஹோம் கண்டிஷனில் வந்து விளையாடுவாங்க. அந்த சீரீஸை 3-0 வந்து ஆக்கியிருப்பாங்க, அதாவது வாஷ் அவுட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து இங்கிலாந்து டீம் வந்து வந்திருப்பாங்க. இந்தியாவுக்கு வந்து டூர் ஆஃப் இங்கிலாந்து வந்திருப்பாங்க. இந்தியாவுக்கு டூர் வந்து வந்திருப்பாங்க. அந்த டெஸ்ட் சீரீஸுமே வந்து மொதல் மேட்ச் வந்து டை ஆயிரும். அடுத்து வந்து 4 மேட்சுமே இந்தியன் டீம் வந்து ஜெயிச்சு வாஷ் அவுட் பண்ணியிருப்பாங்க இங்கிலாந்து டீமை. அண்டு அந்த டைமில் தான், அந்த 2016 to 17 டைமில் தான் வந்து தோனி வந்து கேப்டன்சியை வந்து ரிசைன் பண்ணிட்டு விராட் கோலி கிட்ட வந்து கேப்டன்சியை வந்து தோனி வந்து கொடுத்த டைம் வந்து விராட் கோலி வந்து அப்போ தான் வந்து இந்தியன் டீமோட ஒரு நியூ கேப்டனாக வந்து வளம் எடுத்த டைம் வந்து 2016 to 2017. முதல் சீரீஸ் வந்து இங்கிலாந்துக்கு எதிராக தான் நினைக்கிறேன். அதாவது ஒரு ஒன் டே மேட்ச் வந்து விளையாடுவாங்க. அதான் 3 ஒன் டே கொண்ட சீரீஸ் வந்து விளையாடுவாங்க. அந்த சீரீஸில் வந்து மொதல் மேட்ச்சு 2வது மேட்ச் ரெண்டுமே வந்து
வந்து இந்தியன் டீம் வின் பண்ணி அந்த சீரீஸை வின் பண்ணிருவாங்க. ஆனால் 3வது மேட்ச் தோத்தாலுமே வந்து 2-1 சொல்லிட்டு இந்தியா வந்து வின் பண்ணிருவாங்க, லீட் பண்ணிருவாங்க அந்த சீரீஸை. அண்ட் அதுக்கப்புறமா ஒன் டே முடிஞ்சதுக்கப்புறம் T20 சீரீஸில் வந்து மேட்ச் இங்கிலாந்து வின் பண்ணிருவாங்க. அடுத்த 2 மேட்சை இந்தியா வின் பண்ணி அதாவது இங்கிலாந்துக்கு எதிராக வந்து 4-0ன்னு சொல்லிட்டு வாஷ் அவுட் பண்ணாங்க டெஸ்ட்டில். அதுக்கப்புறமா வந்து ஹோம் கண்டிஷனில் என்ன பண்ணாங்கன்னா ஒன் டே சீரீஸை வந்து வின் பண்ணாங்க, T20 சீரீஸும் வின் பண்ணாங்க. அதுல இருந்து விராட் கோலியோட கேப்டன்சின்றது வேற லெவலில் தெரிய ஆரம்பிச்சுது. விராட் கோலி வந்து என்ன சொல்றது, தோனிக்கு அடுத்தது வந்து ஆஸ்திரேலியாவில் போயிட்டு T20 வந்து வின் பண்ணாரு. அப்புறமா வந்து ஒன் டே வின் பண்ணாரு. அதுக்கப்புறமா 2018 வந்து டெஸ்ட், அதாவது பார்டர் கவாஸ்கர் டிராஃபி வந்து விராட் கோலி வந்து 2018 வந்து வின் பண்ணியிருப்பாருங்க. 2018 to 19 நடந்த அந்த எடிஷன் ஆஃப் பார்டர் கவாஸ்கர் டிராஃபியை வந்து விராட் கோலி வந்து வின் பண்ணியிருப்பாருங்க. அதாவது 2017 வந்து விராட் கோலி வந்து பார்டர் கவாஸ்கர் டிராஃபி வந்து வின் பண்ணியிருக்காரு. பட் அந்த டைமில் வந்து விராட் கோலிக்கு இன்ஜுரி ஆனதுனால ஒரு மேட்ச் அவர் வின் பண்ணியிருப்பாரு. அடுத்த மேட்ச் ரகானே கேப்டன்சியில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே அந்த கப்பை ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து நடந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபி, இந்தியா vs ஆஸ்திரேலியா, அந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபி வந்து இதுவரையிலும் ஆஸ்திரேலியாவில் போயிட்டு எந்த ஒரு இந்தியன் கேப்டனுமே ஆஸ்திரேலியாவில் பார்டர் கவாஸ்கர் டிராஃபியை ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. பட் விராட் கோலி 2018 வந்து பார்டர் கவாஸ்கர் டிராஃபியை வந்து வின் பண்றாரு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஏசியன் கேப்டன் டு வின் ஏ சீரீஸ் அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா இன் ஆஸ்திரேலியா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து ஃபர்ஸ்ட் ஏசியன் பிளேயர் டு ஃபர்ஸ்ட் ஏசியன் கேப்டன் டு வின் அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா இன் ஆஸ்திரேலியான்றது வந்து விராட் கோலி வந்து பண்ணியிருப்பாருங்க. அதெல்லாம் வேற லெவலில் விராட் கோலியோட தரத்தை வந்து வேற லெவலில் உயர்த்துச்சுங்க. அவரோட பர்ஃபார்மன்ஸ்ன்றது எங்கேயோ போயிருச்சுங்க. விராட் கோலி வந்து ஒரு ரன் மிஷினுங்க. அதாவது அவர் பாட்டு சகிக்காம 100, அதாவது விராட் கோலியே நீங்க வந்து எங்க போய் இந்தியாவில் கேட்டீங்கனாலும் சரி, வெளிநாட்டில் போய் கேட்டீங்கனாலும் சரி, விராட் கோலினா எப்படி அப்படி அவரோட கேரக்டர் கேட்டாங்கன்னா வந்து விராட் கோலி ஒரு மேட்ச்ல இறங்கினார்னா கண்டிப்பா சதத்தை பூர்த்தி பண்ண போறாருன்னு தான் வந்து சொல்லுவாங்க. அண்ட் விராட் கோலியோட பேட்டிங் ஸ்டைலும் எப்படின்னா வந்து 50 அடிச்சாருன்னு வைங்களேன், கன்ஃபார்மா வந்து 100 அடிச்சிரு வந்து 90ல போயிட்டு அவுட் ஆகுறது, நோவஸ் 90s அந்த மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் விராட் கோலி கிடையாது. 99ல அவுட் ஆகுறது, நோவஸ் 90sல வந்து அவுட் ஆகுறதுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் விராட் கோலி கிடையாதுங்க. கண்டிப்பா 50 அடிச்சா 100 போயிடுவாரு, 100 அடிச்சிருவாரு விராட் கோலி. அண்ட் வேற லெவலில் வந்து விராட் கோலி வந்து ஆடுவாருங்க. ஒன் டேஸ்ல வந்து ஃபாஸ்டஸ்ட் 10,000 ரன்ஸ் அடிச்சது அவர் தான். அதுக்கப்புறமா வந்து ஆல் 3 ஃபார்மேட்ல வந்து 20,000 ரன்ஸ் ஃபாஸ்டஸ்ட், 21,000 ஃபாஸ்டஸ்ட் ரன்ஸ், 22,000 ஃபாஸ்டஸ்ட் ரன்ஸ் எல்லாமே வந்து விராட் கோலி வந்து அடிப்பாருங்க. விராட் கோலி கேப்டன்சியில் 2017 வந்து சாம்பியன்ஸ் டிராஃபி வந்து இந்தியன் டீம் வந்து போயிருப்பாங்க. 2017 ஃபைனல்ஸில் போயிட்டு பாகிஸ்தான் கிட்ட தோத்தாலுமே அந்த வருஷம் முழுக்க இந்தியா வின் பண்ண வேண்டிய வருஷம் தான். பட் ஃபைனல்ஸில் வந்து சில பல பிரச்சனைகள்னால அவங்க பாகிஸ்தான் டீமோட டாமினன்ஸ்னால வந்து இந்தியா வந்து அந்த 2017 சாம்பியன்ஸ் டிராஃபி வந்து தோத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து 2019 வந்து இந்தியன் டீம் வந்து வேர்ல்டு கப்பில் விராட் கோலியோட தலைமையில் முறையாக வந்து இந்தியன் டீம் வந்து வேர்ல்டு கப் ஆட போகிறாங்க. விராட் கோலியோட கேப்டன்சியில் வேர்ல்டு கப், ஒன் டே வேர்ல்டு கப் இதுதான் 2019. இந்தியா வந்து அந்த வேர்ல்டு கப்பில் வந்து வேற லெவலில் விளையாடிருப்பாங்க. இந்தியன் டீமில் வந்து விராட் கோலி வந்து கிட்டத்தட்ட 50 ரன்ஸ், அதாவது 50s வந்து 5 கன்சிக்யூட்டிவ் 50s வந்து விராட் கோலி வந்து அந்த ஒன் டே வேர்ல்டு கப் 2019 ஒன் டே வேர்ல்டு கப்பில் வந்து விராட் கோலி வந்து கன்சிக்யூட்டிவ் 50s வந்து 5 டைம்ஸ் வந்து அடிச்சிருப்பாருங்க விராட் கோலி. பட் செமிஃபைனல்ஸில் அதே மாதிரி, அதாவது 2015 நடந்த மாதிரியே வந்து செமிஃபைனல்ஸில் வந்து நியூசிலாந்து டீமுக்கு எதிராக இந்தியா வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து ஒரு இன்ச்சில் வந்து விட்டுருப்பாங்க. அது வந்து மறக்க முடியாத மேட்ச். கோலி ஃபேன்ஸுக்காக இருக்கலாம், இந்தியன் ஃபேன்ஸுக்காக இருக்கலாம், ஆனால் தோனி ஃபேன்ஸுக்கு வந்து மறக்க முடியாத மேட்ச். அண்டு இந்தியன் ஃபேன்ஸுக்குமே மறக்க முடியாத மேட்ச். விராட் கோலியோட இது வேர்ல்டு கப் அஸ் அ கேப்டனாக வந்து வந்ததை வந்து இந்தியா வந்து தோற்றுருந்தாலுமே இனி வரப்போகிற அந்த 2021 வேர்ல்டு கப்பை கண்டிப்பாக இந்தியா வின் பண்ணுவாங்க விராட் கோலி கேப்டன்சியில். விராட் கோலிலாம் என்ன சொல்கிறதுக்கு டிராஃபி வின் பண்ணுற ராசி கிடையாது. ஆர்சிபி வந்து பார்த்தீங்களா 2 தடவை தான் விராட் கோலியோட கேப்டன்சியில் வந்து மேலே வந்திருக்காங்க, பிளே ஆஃப்ஸுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அவரை வந்து திட்டினாலுமே, நிறைய பேர் வந்து அவர் வந்து ஹேட் பண்ணாலுமே அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து
விராட் கோலி வந்து 2021 அதாவது இந்த வருஷம் வரப்போற அந்த T20 வேர்ல்டு கப்பை கண்டிப்பா விராட் கோலி வின் பண்ணுவார்ன்றதுல எனக்கு ரொம்பவே நம்பிக்கையா இருக்கு. அண்ட் 2023 ஒன் டே வேர்ல்டு கப்பும் விராட் கோலி கேப்டன்சில இந்தியா வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்து கண்டிப்பா வந்து சப்போர்ட் பண்ணுவோம். விராட் கோலி அவர்களை வந்து ஹேட் பண்றவங்களுக்கெல்லாம் விராட் கோலி ஒவ்வொரு மேட்ச்லயுமே வந்து பதிலடி கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு, இனிமேட்டும் கொடுப்பாரு. அந்த சச்சின் டெண்டுல்கர் ரெக்கார்டு, அந்த 30,000 ரெக்கார்டை உடைக்க முடியாதுன்னு நினைச்சாங்கல்ல, அதெல்லாம் கிடையாதுங்க. சச்சின் டெண்டுல்கர் ரெக்கார்டை உடைக்க பிறந்தவர் தான் விராட் கோலி. கண்டிப்பா வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல, இன்னும் ஒரு 2-3 வருஷத்துல இல்ல 4-5 வருஷத்துல கண்டிப்பா சச்சின் டெண்டுல்கர் ரெக்கார்டை உடைச்சு அவரோட ரெக்கார்டை அவர் வந்து பதிய வைப்பாரு. இந்தியன் கிரிக்கெட்ல மட்டும் இல்லைங்க, வேர்ல்டு கிரிக்கெட்ல வந்து அவர் வந்து பதிய வைப்பாரு. அண்ட் ஆர்சிபியும் கண்டிப்பா ஒரு நாள் வந்து கப்பு வாங்குவாங்க விராட் கோலியோட கேப்டன்சில. அண்ட் இந்தியன் டீமும் கண்டிப்பா ஒரு நாள் கப்பு வாங்குவாங்க விராட் கோலியோட கேப்டன்சிலன்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ நான் வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம ஏஎஸ்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இந்த விராட் கோலி தி அன்டோல்டு ஸ்டோரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்க ஃபேமிலிஸ்க்கு, உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் சரிங்க, இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம ஏஎஸ்கே டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா தான் விராட் கோலியோட ஸ்டோரி நம்ம இப்போ வந்து போட்டிருக்கோம். அடுத்து ரோஹித் சர்மாவோட ஸ்டோரி, யுவராஜ் சிங்கோட ஸ்டோரி, இந்த மாதிரி நிறைய கிரிக்கெட்டர்ஸோட ஸ்டோரி, ஃபுட்பாலர்ஸோட ஸ்டோரி, நிறைய ஸ்போர்ட்ஸ் மேன்ஸோட ஸ்டோரிலாம் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கு. நீங்கள் அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்படி பண்ணிங்கன்னா தான் நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்க்கலாம். அண்ட் எந்த திரையில் இருக்க வீடியோ பார்க்காதவங்களாம் தயவு செய்து பார்த்துருங்க.